என்ன நாராயணரே, என்ன கூறப் போகிறீர்கள்? உண்மையை உண்மையை உண்மை என்ன தெரியுமா அந்தகாசுரா? நீ உனது கண் பார்வையை பெற்ற பிறகும் கூட பார்வையற்றவனாகவே இருக்கிறாய் அந்தகாசுரா. விடுகதை எதற்கு நாராயணா? கூறுங்கள், எந்த உண்மையை உரைக்கப் போகிறீர்கள்? உரைக்கிறேன் கேள் அந்தகாசுரா. பிரபஞ்சத்தில் நீ இருளை பரப்ப நினைப்பது உண்மைதான், ஆனால் முழு மனதுடன் அல்ல. ஆகையால் தான் உன்னால் பிரகாசத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பவுமனின் பார்வையை பறிக்க இயலவில்லை. மகனே அந்தகாசுரா, நாராயணர் ஒரு கபடதாரி ஆவார். அவர் பேச்சை நீ கேட்காதே. குருதேவர் கூறியது சரிதான் மகனே. இது நாள் வரை எந்த அசுரன் நாராயணரின் பேச்சை கேட்டானோ அவன் அழிந்திருக்கிறான். ஆம் அந்தகாசுரா, நாராயணர் அசுரர்களின் மாபெரும் விரோதி. அந்தகாசுரனின் கனவை அழிக்க நினைப்பது தாங்கள்தான். பவுமனின் கண் பார்வையை பறிக்க இயலவில்லை. அதோடு எனது மற்றும் மகாதேவரின் பார்வையை பறிக்க இயலாது. அந்தகாசுரா, எவ்வாறு நீ அதர்மியாக முடியும் என்று என்னால் மட்டுமே உனக்கு உரைக்க இயலும். அங்கேயே நில்லுங்கள் நாராயணா. கூறுங்கள் நாராயணா, அந்தகாசுரன் அனைத்திலும் தலை சிறந்த அதர்மியாக எப்படி மாற முடியும்? எவ்வாறு இந்த பௌமனின் பார்வையை பறிக்க இயலும்? பதில் கூறுங்கள் நாராயணா. மகாதேவா, நாராயணர் என்ன கூறப் போகிறார்? அந்தகாசுரனை தர்மத்தின் பாதைக்கு அழைத்து வருவதை விடுத்து அதர்மத்தின் பாதைக்கு எதற்கு அழைத்துச் செல்கிறார்? நாராயணருக்கு என்னதான் ஆயிற்று? தேவி, எவ்வாறு சிவனாக இருப்பது கடினமோ அவ்வாறே நாராயணராக இருப்பதும் கடினம். நாராயணரே இஜகத்தின் ஜெகநாதர் ஆவார், ஜெகத் ரட்சகனாவார். அவர் நிலையில் உணர்ந்தால் அவர் செயலுக்கான உத்தேசம் நமக்கு விளங்கும். பொறுமை கொண்டிருங்கள், நாராயணர் ஆற்றுவதை காண்போம். ஆனால் நடப்பதை பார்க்கும் பொழுது லோக ரட்சகரான நாராயணர் அதர்மத்தை ஊக்குவிப்பது போல் தோன்றுகிறது. தேவி, அவர் ஸ்ரீமன் நாராயணர். எந்த யுகமாயினும் எத்தருணமாயினும் தர்மத்தினை அழிக்க அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் அதர்மத்தை வேரோடு அழிக்க நாராயணர் வருவார். அவர் அதர்மத்திற்கு துணை நிற்பதாக தோன்றுகிறதா? எனினும் என் பார்வைக்கு பல புதிர்களுக்கு தீர்வு காண்பது போல் காட்சியளிக்கிறார்.
அந்தகாசுரா, தந்தைதான் ஒரு மகனுக்கு மாபெரும் கௌரவமாவார். தந்தைக்கு நிகழ்ந்த அதர்மம் மாபெரும் அதர்மமாக கருதப்படும். அதை செய்யக்கூடியவரே உலகிலேயே மிகப்பெரிய அதர்மி. இப்பொழுது கூறு அந்தகாசுரா, தந்தைக்கு அதர்மம் புரிந்து அவருடன் யுத்தம் செய்து பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதர்மி என்ற பெயரை பெறப்போகிறாயா, அல்லது அசுரகுரு மற்றும் உனது அன்னையின் மேற்பார்வையில் பலவீனமான அசுர அரசனாக இருப்பாயா? நாராயணா, என் மைந்தனை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறீர்களா? தாயே, நான் முடிவெடுத்து விட்டேன். என் தந்தையை எதிர்த்து மாபெரும் அதர்மி என்று நிரூபிப்பேன். மகரிஷி காசிபருக்கு அதர்மம் புரிவான் அந்தகாசுரன். வேண்டாம் மகனே. இதுதான் அதற்கான அஸ்திரம். உனது தந்தை மீது இதை செலுத்த. இந்த அஸ்திரத்தை மகன் தந்தையின் மீது செலுத்தினால் தந்தை மயக்க நிலையை அடைவார். நீ உனது தந்தையை மயங்கச் செய்து பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாறிவிடுவாய். பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாறிவிடுவார். உனது உத்தேசத்தை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம். நாராயணர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறார்? ஒரு தந்தைக்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்வது மாபெரும் பாவம் அல்லவா? அவர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்ய தூண்டுகிறார்? தேவி, தாங்கள் கவனிப்பது நாராயணரின் வார்த்தைகளையே. ஆனால் நான் கவனிப்பதோ அவர் கூற விழையும் உள் அர்த்தத்தை. இதற்கென்ன அர்த்தம் மகாதேவா? கூறுகிறேன் தேவி. மகரிஷி காசிபர் அந்தகாசுரனின் தந்தை அல்ல. அதுவே அதன் அர்த்தம். என்ன? ஆனால் தங்களால் எவ்வாறு அதை கூற இயலும்? தேவி, அசுர மாதா திதி, அசுரகுரு சுக்கராச்சாரியரின் முக பாவனையை பாருங்கள். பிறகு தங்களுக்கே விளங்கும். இன்று நாராயணர் யாவரின் முன்னிலையிலும் ஓர் ரகசியத்தை வெளிக்கொணரவே முயற்சிக்கிறார். அந்தகாசுரனின் தந்தையானவர் எவர் என்பதே அது. அந்த ரகசியத்தை இப்பிரபஞ்சத்திற்கு எடுத்துரைக்க முயல்கிறார். ஆயினும் மகாதேவா, மகரிஷி காசிபர் இல்லை என்றால் அந்தகாசுரனின் உண்மையான தந்தை யார்? யாம் அறியேன். எனினும் இச்சம்பவம் வேறொரு நிகழ்வுடன் இணைந்திருப்பது போல் தோன்றுகின்றது. அந்தகாசுரன் மட்டுமல்ல, பௌமனின் ஜனன ரகசியத்தையும் யாம் அறியேன் தேவி.
அந்தகாசுரனின் தந்தை எவர் என்பதையும் நான் அறியேன். பௌமனின் தந்தையையும் அறியேன். வேண்டாம் மகனே, நாராயணரின் வார்த்தை ஜாலத்தில் நீ மயங்கி விடாதே. உன் தந்தையே தாக்கும் தவறை மட்டும் செய்து விடாதே மகனே. தாயே, அந்தகாசுரனின் உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டது. நான் எனது தந்தை மகரிஷி காசிபரை மயங்கச் செய்வதற்கான தருணம் இது. நான் புறப்படுகிறேன். இந்த பாவத்தை செய்யாதே மகனே. அந்தகாசுரா, இந்த தவறை செய்யாதே. நான் கூறுவதை கேள். நாராயணா, தங்கள் பக்தருக்கு அளித்த வாக்கை மீறி தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள் நாராயணா. நில்லுங்கள் நாராயணா. நாராயணா, மகாதேவா, வாருங்கள். இங்கு அமைதியாக அமருங்கள். தங்களது பக்தன் தன் இறைவனை எண்ணி பூஜை செய்ய விரும்புகிறான். எனது இந்த வேண்டுகோளை தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பூஜை, இந்த வேண்டுகோள், இவை யாவும் அசுரமாதா திதி அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடமிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியா? மகாதேவரும் பார்வதியும் இங்கா? மகாதேவா, பிரபஞ்சத்தில் தங்களுக்கு தெரியாததென்று என்ன உள்ளது? அவ்வாறு ஏதேனும் இருந்தால் விரைவில் அது தங்களுக்கு தெரிய வரும். தயை கூர்ந்து தாங்கள் அமருங்கள். நாராயணரின் புது யுக்தியாயுது. திடீரென்று அவர் மகாதேவருக்கு எதற்கு பூஜை செய்கிறார்? இவர் மகாதேவரிடம் உண்மையை கூறிவிடுவாரா? மனதில் சந்தேகம், முகத்தில் வாட்டம். இங்கு நாராயணரை பின்தொடர்ந்து வந்துள்ளீர்கள். இதற்கு என்ன காரணம் என்று கூறுங்கள். கூற மாட்டீர்கள் என்றால் இவ்விடத்தை விட்டு சென்று விடுங்கள். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் இருக்கட்டும், பாவத்தின் விருட்சத்தில் முட்கள் மட்டுமே முளைக்கின்றன, கனிகள் அல்ல.
அசுரமாதா, இங்கு நாம் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக துரித கதியில் சென்று அந்தகாசுரனை காண வேண்டும். அவன் செய்யவிருக்கும் மாபெரும் பாவத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையேல் நமது அசுர குலத்தின் எதிர்காலம் நிரந்தரமாக இருள்மயமாகிவிடும். அசுரமாதா, நாராயணா, தாங்கள் எதற்கு அந்தகாசுரனை அங்கு அனுப்பினீர்கள்? அந்த யுக்தியை பற்றி கூறுங்கள். அங்கிருந்து அவன் மீண்டு வந்த பிறகு முதல் வேலையாக தங்கள் கண்களை அவன் மாயத்திரையை கொண்டு கட்டுவான். தங்களுக்கு அதை எண்ணி அச்சமில்லையா? மகாதேவர் துணை இருக்கும் பொழுது எதைக் கண்டு அஞ்ச வேண்டும் தேவி? அவர் என்னையும் பாதுகாப்பார், அதோடு இவ்வையகத்தையும் பாதுகாப்பார். நிச்சயமாக. நாராயணா, அந்தகாசுரன் மற்றும் பௌமனின் தந்தை யார்? பதில் கூறுங்கள் நாராயணா. சரியான தருணம் வரும்பொழுது தங்களுக்கே விளங்கிவிடும் மகாதேவா. அத்தருணம் வெகு தூரத்தில் இல்லை. நாராயணரின் பாணத்தை கொண்டு தங்களை மயங்கச் செய்ய நான் வந்திருக்கிறேன். தந்தையே, மயங்கச் செய்வாயா? உனக்கு மதி மயங்கி விட்டது அந்தகாசுரா? சுவாமி, நாராயணர் இவனிடம் தனது யுத்தியை கையாண்டு விட்டார். தங்களுக்கு எதிராக அதர்மம் புரிந்து பிரபஞ்சத்தின் தலை சிறந்த அதர்மியாக மாற விரும்புகிறான். அதர்மத்தின் பாதையை துறந்து விடு மகனே. தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடு. இல்லையேல் மற்ற அசுரர்களைப் போல நீயும் நிச்சயம் மடிவாய். எனக்கு தேவைப்படுவது உங்கள் அறிவுரை அல்ல, தங்களது பிரக்ஞைதான் தேவை. அதை தங்களிடமிருந்து பறித்த பிறகு நான் முழுமையான அதர்மியாக மாறிவிடுவேன். வாழ்க்கையில் முதன்முறையாக இந்த அந்தகாசுரன் தோற்றிருக்கிறார். முதல் முறையாக மாயத்திரையை கொண்டு பௌமனின் கண்களை கட்ட இயலவில்லை. அண்ட சராசரமும் என்னை கண்டு ஏளனம் செய்கிறது தந்தையே. அந்த ஏளனத்தில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் தலை சிறந்தது தந்தையே. தங்களை மயங்கச் செய்து முழுமையான அதர்மியாக நான் மாறிவிடுவேன். இது நாராயணரின் அஸ்திரமாகும். ஆகையால் மயங்குவதற்கு தயாராகிவிடுங்கள்.
நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை. இது நாராயணர் அளித்த அஸ்திரமாயிற்றே. இது செயலற்று போக வாய்ப்பே இல்லை. உண்மையை கூறுங்கள் நாராயணா. அந்தகாசுரனின் தந்தை யார்? ओंकारा ओम जय शिव ओंकारा ब्रह्मा विष्णु सदा शिव अर्धांगी धारा ओम जय शिव ओंकारा சுமாலே, வஜ்ரமாலே, உடனே தந்தையும் மகனும் என் முன்னே வாருங்கள், என் முன்னே வாருங்கள். வணங்குகிறோம் அசுர அரசே. கோருங்கள், என்ன கட்டளை? வஜ்ரமாலே, உன் தந்தை மீது இந்த அஸ்திரத்தை செலுத்து. ஆனால் அசுர அரசே, என் கட்டளையை நிறைவேற்று. இல்லை என்றால் உங்கள் இருவரின் உயிரையும் பறித்து விடுவேன், உங்கள் இருவரின் உயிரையும் பறித்து விடுவேன். வா இங்கே, உன் தந்தையின் மீது இந்த பாணத்தை செலுத்து. பாணத்தை செலுத்து. வஜ்ரமாலி செலுத்து. தந்தையே, 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 இந்த அஸ்திரத்தை மகன் தந்தையின் மீது செலுத்தும் பொழுது அந்த தந்தை மயங்கி விடுவார். நாராயணரின் அஸ்திரம் செயலற்று போகவில்லை. அவர் கூறியது அனைத்தும் உண்மையே. இந்த பாணத்தை கொண்டு தாக்கியதால் ஒரு மைந்தன் தன் தந்தையை மயங்கச் செய்தான். ஆனால் இந்த பாணத்தின் தாக்குதலால் என்னுடைய தந்தை... இந்த அஸ்திரத்தை மகன் தந்தையின் மீது செலுத்தும் பொழுது தந்தை மயங்கி விடுவார். தந்தை மயங்கி விடுவார். மகன் தந்தையின் மீது செலுத்தும் பொழுது தந்தை மயங்கி விடுவார். மகன் தந்தையின் மீது செலுத்தும் பொழுது தந்தை மயங்கி விடுவார். இதற்கு ஒரு அர்த்தமே உள்ளது. தாங்கள் எனது தந்தையே அல்ல.
தாங்கள் எனது தந்தையே அல்ல. தாங்கள் எனது தந்தையே அல்ல. அசுரமாதா, யார் எனது தந்தை என்று கூறுங்கள். எனது தந்தை என்று கூறுங்கள். பதில் கூறுங்கள் அசுரகுரு. நான் யாருடைய அம்சமாவேன்? இப்போதே எனக்கு பதில் வேண்டும். இப்பொழுதாவது ரகசியத்தை விளக்குங்கள் நாராயணா. உண்மையை கூறுங்கள். அந்தகாசுரனின் தந்தை யார்? நாராயணர் எனக்கு அளித்த அஸ்திரம் தங்களை ஏன் மயங்கச் செய்யவில்லை? அவ்வாறென்றால் ஒரு விஷயம் இங்கு ஊர்ஜிதமாகிறது. மகரிஷி காசிபரே, தாங்கள் எனது உண்மையான தந்தை அல்ல. ஒருவேளை இந்த விஷயம் உண்மை என்றால் யார் என் தந்தை என்று கூறுங்கள். யார் என் தந்தை என்று கூறுங்கள். பதிலளியுங்கள். நான் எவருடைய அம்சமாவேன்? பதில் கூறுங்கள் தாயே. என் தந்தை யார் என்று கூறுங்கள். அசுரகுரு, நான் எவருடைய அம்சம்? இக்கணமே எனக்கு பதில் தேவை. உங்கள் மூவரின் மௌனமும் எனக்கு இப்போது ஒன்றை தெளிவுபடுத்தி விட்டது. உங்கள் மூவருக்கும் இந்த உண்மை நன்றாகவே தெரியும். நான் இந்த மகரிஷியின் மைந்தன் இல்லை. மகரிஷியின் மைந்தன் இல்லை. மகரிஷியின் மைந்தன் இல்லை. ஆயினும் உண்மையை மறைக்கிறீர்கள். நீங்கள் உங்களின் தன்னலத்திற்காக என்னிடமிருந்து இந்த உண்மையை மறைத்தீர்களா? அப்படி என்றால் இதுதான் நிதர்சனம். நீங்கள் அனைவருமே உங்கள் தன்னலத்தை நிரூபித்து விட்டீர்கள். அதுவும் என்னிடமிருந்தே. என் ஜனன ரகசியத்தை மறைத்து வைத்து விட்டீர்கள். இப்பொழுதும் நீங்கள் இருவரும் உண்மையை கூறாவிட்டால் பிறகு நான் உங்கள் மூவரையும் வதம் செய்து விடுவேன். உங்கள் மூவரையும் வதம் செய்து விடுவேன். என் தந்தை யார் என்ற உண்மையை கூறுங்கள். இல்லையேல்
மூவரும் உயிரை துறக்க தயாராகுங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் பார்வையை பறித்ததால் என்னவோ அந்தகாசுரன் தொலைநோக்கு பார்வை இழந்தான் என்று தோன்றுகிறது. தனது குரு, தனது அன்னை மற்றும் மகரிஷி காசிபரை வதம் செய்வேன் என்று அவன் எச்சரிக்கிறான். அவன் எவ்வாறு இது போன்ற பாவங்களை செய்கிறான்? எது சரி தவறு என்று அறியாததாலேயே அந்தகாசுரனை போன்றவர் அசுரராக அதர்மம் புரிகின்றனர். அசுர குலத்தில் பிறப்பதால் மட்டும் ஒருவர் தீங்கிழைப்பதில்லை. ஆற்றிடும் செயலை அவரவருக்கென குணத்தை உருவாக்கும். பிரபஞ்சத்தில் பிறந்த எவரும் தன்னலமற்று மற்றவரின் உணர்வை புரிந்து கொள்ளாது உறவுகளை அவமதித்து அவர்களின் உணர்வுகளுக்கான மதிப்பை சீர்குலைத்து சுயநலமாக செயல்பட்டார் அவர்களே அசுரராவார்கள். அவர்களே அசுரராவார்கள். அவர்களே அசுரராவார்கள். மகாதேவா, அவ்வாறெனில் அந்தகாசுரன் அவர்கள் மூவரையும் வதம் செய்து விடுவானா? கூறியதை நிறைவேற்றுவானா? அந்த சந்தேகம்தான் எனக்கும் உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் ஊர்ஜிதமானது. அந்தகாசுரனின் முடிவு விரைவில் நேரும். விரைவில் நேரும். விரைவில் நேரும். இறுதியாக உங்கள் மூவரையும் நான் கேட்கிறேன், என் தந்தை யார் என்ற உண்மையை கூறுங்கள். இல்லையேல் உங்கள் மூவரையும் இக்கணமே நான் வதம் செய்து விடுவேன். புரிந்துவிட்டது. இந்த மௌனத்திற்கான அர்த்தம் எனக்கு விளங்கிவிட்டது. உங்களிடம் இருந்து இந்த சம்ஹாரத்தை துவங்குகிறேன். ஏனென்றால் என்னை வையகத்திற்கு கொண்டு வந்தது தாங்கள்தான். என் தந்தையை என்னிடம் இருந்து மறைத்ததும் தாங்கள்தான். தாங்கள் காரணம் எதுவாக இருப்பினும் தண்டனை அதற்கு நிச்சயம் உண்டு. உங்களுக்கான தண்டனை மரணம்தான் தாயே, மரணம். நிறுத்து அந்தகாசுரா! நீ உன் குரோதத்தால் பெரும் பாவம் இழைக்க துணிந்து விட்டாய். திதி, அசுரமாதா!
அந்தகாசுரா, மூவரையும் வதம் செய்த பிறகு பிரபஞ்சத்தில் நீ எவ்வாறு சக்தி வாய்ந்தவனாக மாறப்போகிறாய்? உண்மையில் உன்னிடம் பலம் இருந்தால் உடனே சென்று இந்த வையகம் முழுவதும் உனது அக்கிரமத்தை பரப்பு. உன் அக்கிரமத்தை கண்டு மகாதேவரே உன்னுடன் யுத்தம் புரிய வேண்டும். அந்த யுத்தத்தில் அவரை தோற்கடித்து அவர் கண்களை உன் மாயத்திரையால் கட்டி இங்கு அழைத்து வா. அதன் பிறகு நான் கூறுகிறேன் நீ எவருடைய அம்சம் என்று. பெற்ற தாயை தாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு மதி மழுங்கிவிட்டதா? நான் கூறுவதை கேள். தன்னலம் கொண்ட இந்த வையகத்தில் உகந்த மதிப்பை தராமல் எதையும் பெற இயலாது. உன் தந்தை யார் என்பதை நீ அறிய விரும்பினால் அசுர மாதா இப்பொழுது என்ன கூறினாலோ அவை அனைத்தையும் செய்து முடித்து உன் வினாவிற்கு விடையை தேடு. இது மாபெரும் குற்றம். புத்திரனானவன் அன்னைக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவது அந்த புனித அன்னையையே வதம் செய்திட்டதை போன்ற பெரும் பாவச் செயலாகும். பெரும் பாவச் செயலாகும். அன்னைக்கு எதிராக உரத்த குரலில் உரையாடுவதும் குற்றமே. அண்ட சராசரத்தோர் புரிந்து கொண்டாக வேண்டும். சிவன் இவர்களை போன்ற குற்றவாளிகளை என்றும் மன்னிப்பதில்லை. எவரெல்லாம் இன்று அன்னைக்குரிய மதிப்பளிக்க மறுக்கின்றனரோ அவர்கள் எக்குலத்தில் பிறந்தவராயினும் எத்தகைய அளவிற்கு அவர் என் மீது பக்தி கொண்டிருந்தாலும் அத்தகையவர் குற்றவாளிகளே. அந்த பக்தனானவனின் பூஜையை இந்த சிவன் என் நிலையிலும் நிச்சயம் ஏற்க மாட்டான். நீ உன் தந்தையின் பெயரை அறிய விரும்புகிறாய் அல்லவா அந்தகாசுரா? முதலில் அந்த சிவனை நீ இங்கு அழைத்து வா. அதன் பிறகு உன் தந்தை யார் என்ற உண்மையை நான் கூறுகிறேன். ஒரு குருவாக சீடனிடம் நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். அவ்வாறே ஆகட்டும். நான் இக்கணமே சென்று இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சுகதுக்கங்களையும் பறித்து சிவனை சிறைபிடித்து இங்கு அழைத்து வருவேன். நான் அந்த மகாதேவரின் பார்வையை பறித்து உங்கள் முன்னிலையில் அழைத்து வருவேன். பிறகு என் தந்தையின் பெயரை நான் அறிவேன். உடனே செல். பார்வையற்ற மகாதேவரை இங்கு அழைத்து வா. அதன் பிறகு உனது அனைத்து வினாக்களுக்கும் நான் விடையளிப்பேன். எக்கணம் இறைவன் மனிதனை படைத்தாரோ அக்கணம் பல்வகை குணங்களையும் கொண்டிருக்கச் செய்தார். விவேகம், அன்பு போன்ற குணங்கள். ஆனால் காலப்போக்கில் மானிடர்கள் தீய குணங்களையும் கொண்டு அவர்களுக்கு உகந்த வாழ்வினை
அழித்துக் கொள்ளவும் துவங்கினர். அதில் சில பொய்மை, சூழ்ச்சி, தந்திரம் மற்றும் இல்லாத ஒன்றை இருப்பது போல் தோற்றுவிக்கும் குணம். ஆகையால் இந்த மாயை எனும் வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் மானிடனின் அழிவிற்கு இவை போன்ற தீய குணங்களே காரணமாக அமைகின்றன. ஓ